யூடியூப்பில் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ போடுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? லைக்ஸு எப்படி அதிகமாக பண்ணுறது, சப்ஸ்கிரைபர் எப்படி வாங்கிறது, அப்புறம் வியூஸு எப்படி வாங்கிறது அப்படிங்கிறதுலையே எய்ம் பண்ணி யூடியூப் வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வியூஸ் போகாது, சப்ஸ்கிரைபர் வரமாட்டாங்க. அப்போ நம்மால் என்ன பண்ணுவார், யூடியூப் போய் ஹவு டு இன்க்ரீஸ் அவர் வியூஸ் அப்படிங்கிற டைப் படித்தாருன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வீடியோ வரும். நம்மால் என்ன பாருவார், ஒருத்தர் வந்து தம்ப்ளைன் மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவார். தம்ப்ளைன் மாற்றினா நம்மளுக்கு வந்து வியூஸ் வருமா அப்படின்னு நம்மளுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் நம்ம அந்த வீடியோவை போய் பார்த்து அதை பற்றி நல்ல டீட்டெயிலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தம்ப்ளைனில் உட்காந்து டக்கு 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 டக்குன்னு நல்லா ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தா ஒரு 4 வியூஸ் எச்சா போகும். என்னடா இது மறுபடியும் வியூஸ் போகலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். மறுபடியும் அப்புறம் டிப்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வீடியோ வந்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்து ஹெச்டி பிரிண்ட்டில் கொடுங்க. நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டு டெஃபினிஷன் பிரிண்ட் வந்து இப்போ யாரும் பார்க்கறதில்ல. ஹெச்டி பிரிண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்பார். இப்போ நம்மால் என்ன பண்ணுவார், அட இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி மறுபடியும் போய் அந்த வீடியோவெல்லாம் இது பண்ணி ஹெச்டி பிரிண்ட்டில் அப்லோட் பண்ணுவார். அப்புறம் பார்த்தா அப்புறம் வியூஸ் ஏறுமா, அப்புறம் பார்த்தா ஒரு 4 வியூஸ் ஏறும். அவ்வளோதான், அதோட ஸ்டாப் ஆயிடும். இப்போ வந்து என்ன நம்மால் சோர்ந்து போயிடுவார். என்னடா இது எல்லா வியூஸும் லட்சக்கணக்காக காட்டுதே, நம்மளது மட்டும் காட்டுறது இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பார். சரி மறுபடியும் உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹவ் டு இன்க்ரீஸ் லைக்ஸ் அப்படின்னு டைப் படித்தார்னா லட்சக்கணக்கான வீடியோ வரும். அதில் இன்னொருத்தர் சொல்லுவார், டேக் எல்லாம் மாற்றுங்க, டேக்ஸ் இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம என்ன ஓ இதுதான் மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்லி டேக் செக்ஷனுக்கு போய் டேக் அடிச்சுட்டே இருப்பார். ஷார்ட்ஸ் வீடியோ, ஸ்டோரி, யூடியூப்பு ட்ரெண்டிங் வீடியோ, வைரல் வீடியோ அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் போட்டு தள்ளுவார். அப்புறம் அதையெல்லாம் போட்டு தள்ளி அப்லோட் பண்ணுவார். அப்புறம் பார்த்தா வியூஸு போகுமா அப்படின்னு பார்த்தா ஒரு 10 வியூஸ் எக்ஸ்ட்ரா போடலாம். அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். இப்போ என்ன பண்ணுவாரு, என்னடா இது என்ன பண்ணாலும் வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பார். அப்புறம் அதே வீடியோ பார்க்க போகும்போது திரும்பவும் வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்புறம் அவன் இன்னொருத்தர் சொல்லுவார், என்ன சொல்லுவார், இப்போ வந்து தம்ப்லைன் மாற்றியாச்சு, டேக் மாற்றியாச்சு, ஹெச்டி பிரிண்ட்டும் மாற்றியாச்சு, இனி என்ன இருக்குது டைம், நீங்கள் வந்து ஒரே டைமில் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கொடுத்துருப்பார். அடா இதுதான் மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்லி நம்மால் என்ன பண்ணுவார்னா, அந்த டைமு என்ன பண்ணுவார், அவருக்கு ஏதோ ஃப்ரீ டைமில் பண்ணிட்டு இருக்கிற ஆள் இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டு கேட்டு அவரோட மூளையெல்லாம் இதுலேயே பண்ணி அவர் வேலைக்கு போகிற பக்கம் வேலையும் செய்ய முடியாமல் இதையும் இந்த வேலையும் செய்ய முடியாமல் அதை போட்டு நோண்டிகிட்டே கிடப்பாருன்னு வைங்களேன். அப்புறம் என்ன பண்ணுவார், இவர் நைட் 10 மணிக்கு தான் அவர் எப்போவுமே ஏற்றுவார். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி டைம் மாற்ற சொல்கிறாங்களே, பீக் ஹவர்ஸில் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். பீக் ஹவர்ஸ்னால் என்ன, ஒரு ஒரு 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் ஒரு பீக் ஹவர்ஸ்னு வச்சுக்கணும்னு வைங்க. அப்போ அந்த டைமில் அவர் வேலையாக இருக்குது. இப்போ வந்து வேலைகளை வந்து குறைச்சிட்டு அவர் 12 மணிக்கு ஏற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தா அது முடியாமல் போயிடுச்சு. சரி அதை விடு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணுவார், லீவு நாள் இதுக்காகவே ஒரு வீடியோ ரெடி பண்ணி அந்த டைமில் பர்மிஷன் போட்டு அந்த டைமில் ஏற்றிட்டு இருந்தார். ஏன்னா டெய்லியுமே வீடியோ ஏற்றுறப்பெல்லாம் பர்மிஷன் போட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியுமா? வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸில் சும்மா இருப்பாங்களா? இதையெல்லாம் பார்த்துட்டு அட என்னடா பார்த்துக்க அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா வியூஸ் ஏறல. இப்போ வந்து என்ன தான் பண்ணுறது இந்த வியூஸை ஏற்றுறதுக்கு? இப்படி தாங்க இப்படி என்ன பண்ணுறது யோசிச்சுட்டே கிடப்பார். அப்புறம் இந்த பிரச்சனையினால அவர் புதுசாக யூடியூப் ஆரம்பித்தவர் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. இது என்ன பண்ணுறது, எல்லார் வியூஸும் போகுது, நம்மளது மட்டும் ஏன் யூடியூப் எடுத்துக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா யூடியூப் அல்காரிதம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வருது. இந்த யூடியூப் அல்காரிதம் என்னங்க, செட் ஆஃப் ரொட்டேஷன்னா அப் டவுன், இந்த சைடு அந்த சைடு, கிழக்க மேற்க வடக்க, இப்படி வந்து எல்லா திசைகள்லையுமே ஒரு செட் ஆஃப் ரொட்டேஷன் செட் பண்ணி வச்சுருப்பாங்க யூடியூப்பில். அந்த மெத்தடு படி தான் நம்ம போடுற வீடியோவெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இது வந்து நாம் கரெக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா யூடியூப் அல்காரிதம் வந்து யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு மெத்தடு. இது என்ன கம்ப்யூட்டரைஸ்டு, அதுங்களுக்கே தெரியாது. கம்ப்யூட்டரைஸ்டுனா அது மாறி மாறி வந்துட்டே இருக்குது. ஏன்னா அது கம்ப்யூட்டருங்கிறது ஒரு செகண்டில் எவ்வளவோ வேலை நடக்குதுல்ல, அந்த மெத்தடில் வந்து அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க.
இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சில வீடியோக்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. யூடியூப் அல்காரிதத்தை வந்து யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. சில நல்ல வீடியோஸ்கள்லாம் வீடியோ வியூஸே போகாது. 4 வியூ 5 வியூஸ் போல இப்போ அப்படியே படுத்துக்கு. இதுக்கு வந்து ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. இது நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த சில வீடியோ பார்த்தா சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வியூஸே போகாது. இது காரணம் வந்து யூடியூப் அல்காரிதம் அப்படின்னு. அதாவது அல்காரிதத்தை யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில வீடியோக்களில் வந்து சும்மா ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட்டு வீடியோ பண்ணி ஜஸ்ட்டு எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் லைக் அதிகமாக போயிட்டுருக்கு. என்ன காரணம்னா இந்த யூடியூப் அல்காரிதம். அந்த அல்காரிதம் செட் ஆஃப் ரொட்டேஷன் இது வந்து யாராலையுமே புரிஞ்சுக்கவே முடியாது. சரி நம்மால் என்ன பண்ணுறது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அல்காரிதப்படி பண்ணி எல்லாம் பண்ணி பார்ப்பாரு. ஒன்றும் நடக்காதுங்க. அப்படி பார்த்தா என்ன இப்போ எல்லாருமே இப்போ யூடியூப் வீடியோ போடுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸு வீடியோ போடுற யூடியூப் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ஆளுக்கு பார்க்குறது பூராவே அந்த டிப்ஸுன்னு பார்த்து அவங்க வீடியோ தான் டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேறு கண்டென்ட் கிடையாது. டிப்ஸ் குடுக்கறத தவிர, வேற எதுவும் புதுசா அவங்க சொல்ல விரும்புவாங்களா? தெரியாது அவங்களுக்கு. இந்த வந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு ஒவ்வொன்னா டச் பண்ணி, அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அதத்தான் வீடியோவா போட்டுக்கிறாங்க. ஆனா, சொந்தமா யோசிச்சு, ஒரு கன்டென்ட் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களால முடியாது. இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% வீடியோக்கள் வந்து டிப்ஸ் வீடியோக்கு தான் போயிட்டுருக்குது. புதுசா வேற கன்டென்ட் கொஞ்சம் தான் போயிட்டுருக்குது. பாத்துங்க எப்படி நிலைமைன்னு பாருங்க. ஓகே. பாய்.